உங்க அண்ணன் அனுப்புனானா நீ அனுப்புனியா? உங்க அண்ணன் அனுப்புனானா நீ அனுப்புனியா எனக்கு? அண்ணன் தான் அனுப்புனா. எங்க உங்க அண்ணன் எங்க? பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கேன். என்ன டேவிட்? பேசுங்க நண்பா. நல்லா இருக்கியா? கடா அமைதியாகிறான். டேவிட் நல்லா இருக்கியாடா? வருத்திட்டு இருக்கியா? என்னாச்சு, உடம்பு நல்லா இருக்கா? ஏன் வந்து மொத்தமா யூடியூபே வித்துட்டு போயிட்ட? இல்ல ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, உட்கார முடியல. அதாவது பத்துனே இருக்கேன் இப்ப, அதே போட முடியல. தேவைப்பட்டுச்சா ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால்தான். சரி, எதுவும் நல்லா இருக்கியா? இன்னும் எல்லாம் பரவாயில்லையா இப்போ? பரவாயில்ல, இப்போ ஓகே தான். என்ன சொல்றா டேவிட்? இங்க பாருடா டேவிட், எஸ்ஆர் ப்ரோவும் ரோன் ப்ரோவும் உன் தம்பியோட யூனிவர்சிட்டியோட ஃபுல் படிப்பு செலவு ஏத்துக்கிறேன்னு இருக்காங்க. பாதி பாதி. எவ்வளோடா டேய், எவ்வளோடா ஆகுது மொத்தமா ஜீனா? 60K வருதுங்க. ஓகே. அப்பா 30K ரெடி பண்ணிருக்காரு. 30K ரெடி பண்ணிட்டாரா? சரி. ஆனா இங்க பாரு, ஆனால் இப்போவும் சொல்றேன், டைரக்டா காலேஜுக்கு தான் பே பண்ணுவோம். உனக்கு தரமா உன் கையில தரமாட்டோம். டைரக்டா காலேஜோட லிங்க் கொடு தீனா, காலேஜோட லிங்க் கொடு. பே பண்ண வேண்டியது எங்களோட கடமை. டெஃபினெட்லி நோ மணி இன் ஹேண்ட். அது எஸ்ஆர் ப்ரோ, அது நீங்க என்கரேஜே பண்ணாதீங்க. அது மட்டும் வேணா பிரச்சனையோட உச்சகட்டத்துக்கு மாறிடும். நீங்க டைரக்டா காலேஜ் தான் பே பண்ணுவோம். நாங்க படிப்பு எங்களோட கேரண்டி. ஆனா வேற எதுவுமே வேலைக்கு ஆகாது, படிப்புக்கு மட்டும்தான். என்ன தீனா, ஓகே தானே? சரி, ஓகே மதன் ப்ரோ, தேங்க் யூ. எப்ப கட்டணும்? அது இன்னும் போன் வரேன்னு சொன்னாங்க மதன் ப்ரோ. எப்போ? கால் பண்ணுவோம் உங்களுக்கு, இன்னும் காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணுவோம். அப்ப அப்படி சொன்னாங்க. சரி, நாங்க போய் அட்மிஷன் எல்லாம் போட்டு வந்துட்டோம். சரி தீனா, நான் உனக்கு இந்த 2500 ரூபாய் அனுப்பிச்சிட்டேன்டா. டேய் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு டேவிட் எனக்கு அந்த ஜிபே நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விட்டுரு. நீ அப்ளிகேஷன் போட்டு விட்டுரு. அந்த லிங்க் வந்தவொடனே அப்ளிகேஷன் போட்டாச்சுண்ணா. அப்புறம் எதுக்கு அனுப்பிச்சு விட்டு எனக்கு? அப்ளிகேஷன் போட்டுட்டு தானே அது. சரி, ஓகே போட்டிங்க. இப்போ வந்து 60Kல 30K ஓகேவா? எஸ்ஆர் ப்ரோ வந்து 10K, ரோன் ப்ரோ வந்து 10K, நானு மதனபி ப்ரோ 5K. மதனபி 5K ஓகே தானே மதனபி ப்ரோ? ஓகே, நானும் அவரும் 5K 30K போட்டு கட்டிடுறோம். நீங்க வந்து எப்போ லிங்க் வருதோ அது மட்டும் பண்ணிருங்க. எஸ்ஆர் ப்ரோ ஓகே தானே எஸ்ஆர் ப்ரோ? ஏன்னா எல்லா ஒருத்தர் பண்ணா பெரிய பர்டனா இருக்கும் எஸ்ஆர் ப்ரோ. நாம எல்லாமே சேர்த்து தான் இவங்க இதை மாத்த முடியுமே ஒழிய ஒருத்தரா இருந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப, ஒருத்தர் பண்ணா தலையில மிளகா அரைச்சிருவாங்க எல்லாருமே. உங்களுக்கே தெரியும்ல, எல்லாருக்குமே அது வந்து ப்ரெஷரா இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நானுமே ஏர்ன் பண்றேன், என்கிட்டயும் கொஞ்சம் இப்ப நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதனால எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் மாத்தவே முடியும். ஸோ அதனால we have to change this. ஸோ அதனால ஓகே டேவிட், எனக்கு லிங்க் வந்து அடுத்த நாள் எனக்கு கொடுக்குற. we will do all the things. சரி ஓகே தீனா, ஏற்கனவே முன்னாடி இந்த பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒழுங்கா படிக்கிற வேலை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க அண்ணன் சொல்றான், ஆட்டுக்குடி சொல்றான், அது சொல்றான், இது சொல்றான், எங்கேயும் போகக்கூடாது. என்னடாச்சு மச்சான் ப்ரோ? என்னடாச்சு டேவிட்? நான் பேசிட்டு தான் இருக்காரு, அது கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஏன் அவட்ட எதுவும் சொல்லலையா? அது சொன்னேன், இல்ல நான் பிஸியா இருக்கேன். சரி, தீனாவை வந்து தீனாக்கு மிஷின் வாங்கி கொடுத்துட்டு தீனாவை வந்து லைவ் போட சொன்னா அவன் கொஞ்சம் பொழைப்பான்ல, வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவான்ல. அவரு தீனா இப்ப எனக்குன்னா நீ வந்து பிஸி சேலஞ்சா இருக்க. இங்க பாரு, நான் பண்றேன், எனக்காக என் தம்பி பண்றான்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன மிஞ்சி போனா மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி, நீங்க எடுத்த உடனே கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கலாம் தான் பிரச்சனை. 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி பண்ண வேண்டியது தானே. வேண்டா? சரியா? தீனா வந்து லைவ் போட்டு தீனா நைட் காலேஜ் போட்டு வந்து நைட்டாவது லைவ் போட்டா மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாவது இருக்கும். சரியா? எப்பவே பாஸ்ட் நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கரண்ட்ல நீ உயிரோட வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும் எங்களுக்கு. நீ காலேஜ் போயிட்டு வந்து நீ சாயங்காலம் லைவ் போட்டாதான்
காலைல காலேஜ் போயிட்டு வந்து போடுறான்னு ஒரு 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 நல்ல அபிப்பிராயமாவது இருக்கும் உன் மேல. புரியுதா? ஓகே நண்பா. டேய் உன்கிட்ட தான் ஏற்கனவே ஐபேட் ஐஃபோன்லாம் இருக்குல்லடா, அவன்கிட்ட கொடுத்து அவன் ஒழுங்கா அவனை நைட்டு ஒரு 3 மணி நேரம் மட்டும் லைவ் போட சொல்றா டெய்லியும். சரிங்க. நான் வாரில் நல்ல டீம்ல போட்டு விட்டுறேன். ரோஹன் ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னார் உன்ன. ரோஹன் ப்ரோ வந்து இது பண்ண. ஆனா சொல்றேன், அவனை ஏதாவது வந்து திருடல் வேலை பார்த்துட்டு இருந்தா வெளுத்து வாங்கிடுவான். தம்பிக்கு படிப்புக்கு மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எதுனாலும் எனக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. லிங்க் எப்படா வரும் தீனா? தெரியல, நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. வந்தா அனுப்பி வரோம். சரி ஓகே. சார் ப்ரோ ஓகே தானே சார் ப்ரோ? மதன் உங்களுக்கு ஓகே தானே? ரோஹன் ப்ரோ ஓகே. சரி சரி ப்ரோ. தேங்க்ஸ் மதன் ப்ரோ. தேங்க்யூ சார் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே ப்ரோ. பை பை ப்ரோ. பை ப்ரோ. தீனா வந்தவனே அனுப்பிச்சு விட்டுரு எனக்கு. டேவிட் இவர்கிட்ட போய் ரோஹன் ப்ரோ போய் பேசிப்போ. சரியா? தீனா எப்படியாவது படிச்சு உருப்பிட்டுறா. சரியா? உங்க அண்ணன்லாம் காப்பாத்த உன்னால மட்டும் தான் முடியும். சரியா? யாரும் எல்லாரும் எப்பவுமே கேரி பண்ண முடியாது. உங்க அண்ணனை நீ தான் காப்பாற்ற முடியும். ஒழுங்கா படிச்சு இது பண்ணிடு. உன் படிப்புக்கு நாங்க கேரண்டி. எப்படியாவது எப்படி ஏதாவது பண்ணியாவது உன்னை படிக்க வச்சிடறோம். இது ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருமே பாரு, நீ வந்து சொன்ன உடனே அவங்களாம் வாலண்டரி. நாங்க யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. சொன்ன உடனே வாலண்டரி அவங்களே வந்து நான் பண்றேன் தான் எல்லாம் சொன்னாங்க. ரோஹன் ப்ரோ ஆகட்டும், எஸ்ஆர் ப்ரோ ஆகட்டும், யாரையுமே நாங்கள் கூப்பிடவே இல்லை. அவங்களே வந்து நாங்கள் பண்றோம்னு சொன்னாங்க. அவங்கள வந்து பண்றோன்னு சொல்றவங்கள வந்து நீங்க வந்து டிக்னிஃபைடா கௌரவமா வச்சுக்கிட்டாவே போதும் எங்களுக்கு. நீங்க அவங்கள்ட்ட போய் எனக்கு வந்து ஸ்கின் வாங்கி கொடு, ஐபேட் வாங்கி கொடு, எனக்கு போண்டா வாங்கி கொடு, சப்பறதுக்கு பூமி பழகிறது, அது மட்டும் அந்த மட்டும் பண்ணிடாதீங்க. சரியா? நீங்க டிக்னிட்டியா உங்களுக்கு படிப்புக்கு உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது டேவிட்டுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னா கூட நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியும். ஆனா ஏதாவது இந்த ஸ்கின்னு, இந்த அக்கௌண்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. சரி போ. சீக்கிரமா காலேஜ்ல போய் கேட்டு அந்த லிங்க் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடு. அவங்க எல்லாம் ரெடியா இருக்கும் போதே வாங்கி கட்டிடுறோம். இந்த வருஷம் உனக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். அடுத்த வருஷமும் நாங்க கட்டிடுவோம். எத்தனை வருஷம் இது கோர்ஸ்? 4 வருஷம் ப்ரோ. 4 வருஷம். 4 வருஷமும் 4 வருஷமும் கட்டணும்ல. 1,20,000 2,40,000 ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் கட்டணும்னாலும் அதுக்கு வந்து முன்னாடியே நீ ப்ரிப்பேர்டா இருந்தா மட்டும் தான் கட்ட முடியும். நீ 2,40,000 நாங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ வந்து அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் நீ யாருக்காவது செய்யணும் இதே மாதிரி. சரியா? நாங்க வெளியே யாருக்கோ ஒருத்தர் செய்யறதுக்கு உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுவோம் நாங்க. ஓகே ப்ரோ. சரியா? உன் படிப்புக்கு நாங்க கேரண்டி. போ. தேங்க் யூ ப்ரோ. பை ப்ரோ. பாய்டா. தர ஓகே. ஒரு